மார்ச் 27ஆம் தேதியை யாரும் தவறவிட்டு விடாதீர்கள். அன்றுதான் ராமநவமி. ராமர் அவதரித்த நாள்தான் ராமநவமி. அன்று ஸ்ரீராமருக்கு மிகவும் உகந்த நாள். ஸ்ரீராமர் விஷ்ணுவின் 7வது அவதாரம். ராவணனை வதைக்க மட்டுமல்ல, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டுமென்று உலகத்துக்கு காட்டியவர். பொதுவாக அஷ்டமி நவமி திதிகளில் யாரும் நல்ல விஷயங்கள் செய்ய மாட்டார்கள். அதனால் அந்த திதிகள் பெருமாளிடம் முறையிட்டனர். அப்போது உங்களையும் மக்கள் வழிபடும் நாள் வரும் என்று விஷ்ணு ஒரு வரமளித்தார். அதனால்தான் அஷ்டமி திதியில் கிருஷ்ணர் அவதரித்தார். அந்த நாளை நாம் கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம். அதேபோல் நவமி திதியில் ராமர் அவதரித்தார். அதுதான் ராமநவமி. ராவணனை வென்றதோடு மட்டுமல்ல, தர்மம், ஒழுக்கம், கடமை எல்லாவற்றையும் வாழ்ந்து காட்டினார். இந்த நாளில் ராமநாமம் சொன்னால் மனதிற்கு அமைதி வரும், துன்பங்கள் குறையும், வாழ்வில் மேன்மை காணலாம். ஸ்ரீராம் ஜெயம். ராமரை நம்புறவங்க லைக் பண்ணுங்க. ஜெய் ஸ்ரீராம் கமெண்ட்ல சொல்லுங்க.